பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா எவிக்ஷன் கார்டை எடுக்கிறார். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, ஐயோயோ யாரா போகிறது அப்படின்னு. ஸோ அதில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட விஷால் ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதிலே ரொம்ப தெளிவாக தெரியுது நம்ம அருண் தான் எவிக்ட் ஆக போகிறார் அப்படின்றது. ஏன்னா எப்போதுமே இந்த எவிக்ட் ஆகுறாங்கன்னு வைங்களேன். இப்போ போன வீக் வந்துட்டு மஞ்சிரி எவிக்ட் ஆகும்போது நம்ம ப்ரோமோவில் பார்க்கும்போது அப்படியே யார் ஷாக்காக இருப்பாங்கன்னா ஜாக்லின் ஓ அப்படின்னு ஷாக்காக இருப்பாங்க. ஏன்னா இவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்காக வருத்தப்பட்டு ஷாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த போகிற கண்டஸ்டன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சிரிச்ச முகத்தோட உள்ள எவ்வளோ அழுக இருந்தாலும் வெளியே அப்படியே சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் போகிறேன் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால விஷாலோட முகத்தை வச்சே தெரியுது அருண் தான் எவிக்ட் ஆக போகிறார் அப்படின்றது. ஸோ அருணோட எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு கேட்டால் அருண் ஒரு நல்ல பிளேயர். இனிஷியல் டேஸில் அப்படியே ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்ல போனார். அப்புறம் பயங்கரமான ஒரு அக்ரெசிவான அருணை பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் அப்படியே ஃப்ளாட் ஆகிற அருணை பார்த்தோம். தெரிஞ்சு இந்த பிஆர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்களோட செட்டப்பே இப்படி தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. உங்கள் கிராஃப் இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம போன சீசன் அர்ச்சனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்த ஒரு 2 வாரங்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதாங்க. எனக்கு யாரும் என்கிட்ட ஒழுங்கா பேசல, இப்படி உங்க வீட்டுக்கு நான் முதல்ல வந்திருக்கேன் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் பயங்கரமா சண்டை, இந்த புள்ளிகங்க அடிச்சு ஓட விட போறேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு நகர்த்திட்டு இருந்தாங்க. அது செம்மையா இருந்தது. அப்புறம் கடைசி வாரங்கள் ஃபைனல்ஸ் நோக்கி வர அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க. மாயா மடியில படுத்துக்கிட்டு மாயா எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாயா அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் அருணோட கிராஃபும் பாருங்களேன். இனிஷியலா நான் ஒரு ரொம்ப பாசக்கார யாருக்கு ஒன்றுனாலும் அங்கே நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி போய் நின்னாரு. அதுக்கப்புறம் நான் முத்துக்குமரன் எதிர்ப்பேன். முத்து என்ன வளவளன்னு பேசி தான் அவனை ப்ரூவ் பண்ணுறான். அவனை விட எனக்கும் பேச தெரியல, அவனை விட நானும் கேம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு ரயான் பண்ணுறாரு இல்லையா, முத்து என்ன பேசினாலும் நான் அப்போஸ் பண்ணுவேன், அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிறுக்குத்தரமாக ரயான் பண்ணார் இல்லையா, அதே தான் முதல்ல அருணும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ ரொம்ப அமைதியாயிட்டார். ஸோ இது அவங்களோட கிராஃப் டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அருண் கிட்ட இருக்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நல்ல பையன்தான், நல்லா பேசுவார், நல்ல ஒரு கேம் இருக்குது, அவரோட ஃபன் சைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருணோட ஃபன் சைட் பார்க்குறதுக்கு அது இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவரோட ஃபன் சைட் ஆகட்டும், இல்லை ஜாக்லின் இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலையில் ஜாக்லின் அண்ட் அருண் ஒரு கேம் விளையாடிருப்பாங்க. அப்போ அதில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் அருண் அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தார். முத்துக்குமரன் கூட எத்தனையோ இடங்களில் ஃபன்னாக பேசியிருக்கார். அதெல்லாம் அருண் கிட்ட சூப்பராக இருக்கும். ஆனால் அருணோட ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட அவரோட ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னால் அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பயங்கரமான இமேஜ் கான்ஷியஸ் இருக்குது. வெளியே இது எப்படி போயிருமோ, ஐயோ இவங்க ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லியே ஆகணும், அது தன்கிட்ட தவறா இருக்கா இல்லையான்றதெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டாரு. நீங்க சொன்னது தப்பு அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டே இருப்பார். அதே தான் அவருக்கும் முத்துக்குமரனுக்கும் பிரச்சனை வந்தது காரணம். முத்து வந்துட்டு நீங்க ஒன்று தப்பா பண்றீங்க அருண் அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லடா நீ என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றடா அப்படின்னு நான் சண்டை போடுவேன்னு போட்டுவாரே தவிர அவருக்கு என்னைக்குமே தன் மேல இருக்க தவறை அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. அதாவது தன்கிட்ட ஒருத்தர் யாராவது பிரச்சனை பண்றாங்க, தன் மேல இருக்க ஒரு தப்பா சொன்னாங்கன்னா நான் அவங்களை அடிப்பேன், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், அவங்களை அடிச்சு நான் கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அருண் அப்படிதான் இருக்கார். ஏன்னால் இன்னைக்கு கூட சிவகுமார் வந்து கேட்குறாரு, நீங்க அருண் அண்ட் முத்துக்குமரனுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் இருந்தது, பாய்ஸ் டீம் நீங்க ஒன்னா இருக்கும்போது மச்சா மாப்பிள்ளைன்ற ஒரு பாண்டிங் இருந்து, ஆனால் நீங்க முத்துக்குமரன் ஏன் நீங்க தப்பா பேசுனீங்க, முத்துக்குமரன் எவ்வளோ இடத்துல கலாய்ச்சிருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின் போது அவர் மேல இருக்க தப்ப அருணால ஒத்துக்க முடியல. ஆனால் உண்மை விஷால் கிட்ட ஆனந்தி சொல்லி வச்சிருப்பாங்க, உங்க பாய்ஸ் டீம்ல எந்த டெசிஷன் எடுத்தாலும் நீங்க முத்துக்குமரனை வச்சு எடுக்கிறீங்க, அவர் உங்களை மேனிபுலேட் பண்றாரு, அதை வச்சுதான் நீங்க எல்லாம் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஆனந்தி வந்து விஷால் கிட்ட சொல்ல விஷால் அதை சத்யா அண்ட் அருண் கிட்ட போய் கன்வே பண்ணுவார். நம்மளோட பாயிண்ட்ஸே வெளியே தெரிய மாட்டேங்குது, முத்துக்குமரன் பேசுறது மட்டும்தான் தெரியுது அப்படின்னு அவர் அங்கே சொன்னதுல இருந்தே பசங்களுக்குள்ள முத்துக்குமரன் அப்படியே பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அருணும் பல இடங்கள்ல முத்துக்குமரன் அப்போஸ் பண்ணி பேசினார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அருண் என்ன சொல்றாருன்னா இல்ல அந்த கோடு பிரிஞ்ச உடனே அவன் வந்து அப்படியே மாறிட்டான், அவனுக்கு வேற டீம் செட் ஆயிடுச்சு, அவனோட ஃப்ரெண்டு வந்து மஞ்சிரி வந்தாங்க, அவங்க ஐடியாலஜி எல்லாம் வேற மாதிரி இருந்தது, அவன் போயிட்டான் அப்படின்னு தான் சொல்றாரு. வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் முத்துக்குமரன் இதை பண்ண ஆமா இது தப்பு தான் அப்படின்னு அவரால் ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ அருணோட எவிக்ஷன் ஓகே, அவர் ஆடின கேமுக்கு அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கார், டாப் 8ல் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னொரு எவிக்ஷனான தீபக் தான் ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. ஏன்னா தீபக்கும் இனிஷியல் டேஸில் ரூடாக இருந்திருக்காரு, ஆட்டிடியூடாக இருந்திருக்காரு. அவர் வந்த டைம்லலாம் பார்க்கும்போது நம்மளோட முதல் வீடியோ நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, தீபக் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டெம்பரான பர்சன், டக்குன்னு அவருக்கு கோபம் வந்துடும், அவர் எப்படி இந்த வீட்டில் இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இத்தனை நாட்கள் இருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு விஷயத்தை இந்த வீட்டில் கற்றுக்கிட்டார். முதல்ல வரும்போது அவர் ரொம்ப ரூடாக தான் இருந்தார்,
கேட்பாரு, ஏடா இது கூட உங்களுக்குலாம் தெரியாதாடா? அந்த ஹோட்டல் டாஸ்க்லலாம் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்பாரு, ஏமா இது கூட உனக்கு தெரியலையம்மா, நீ ஸ்கூலில் படிச்சது இல்லையாம்மா அப்படின்னு கேட்ட மென்டாலிட்டியில் தான் அவர் இருந்தார். ஆனால் அது தப்பு. தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதுக்குன்னு எங்களுக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எங்களை இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஒரு விஷயம் தெரியுதுன்னு நம்ம அதை பொறுமையாக சொல்லி கொடுக்கணும். நம்ம கூட இருக்கிற பசங்க கூட சேர்ந்து நாமளும் இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு என்னென்ன தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாரு. தீபக் கிட்ட பேச பயந்து அத்தனை பேரும் நம்ம தீபக் அண்ணா அப்படின்னு இறங்கி பேச ஆரம்பிச்சாங்க. தீபக் எந்த ஒரு டாஸ்க்னாலும் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளோட முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின் இவங்கெல்லாம் கூட அந்த ரோல் பண்ணும்போது அவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த கேரக்டர் த்ரோட் கேரி பண்ணாங்க. அதுல நம்மளோட தீபக்கும் ஒரு ஆள். இது மட்டும் இல்லை, டெவல் டாஸ்க் ஆகட்டும், செங்கல் டாஸ்க் ஆகட்டும், செங்கல் டாஸ்க்லாம் அவருக்கு அவ்வளோ கால் வலி இருக்கும்போதும் அவர் நிறைய எஃபர்ட் போட்டார். அப்படி தனக்கு கொடுத்த ஒரு வேலையை தான் கரெக்டாக பண்ணணும். அவர் இங்கே பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவும் வரல, என் பையனுக்காக நான் விளையாடணும், என் பையனை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி வந்தார் இல்லையா. தீபக் சார், நீங்கள் லெஜெண்டாக வந்தீங்க, லெஜெண்டாக தான் வெளியே போகிறீங்க. இந்த பேர் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுற காரணமே நம்ம உள்ளே வரும்போது ஏதோ ஒரு சின்ன பேரோடு வருவோம், ஆனால் வெளியே போனால் நமக்கு பயங்கர நெகட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் மேலே நெகட்டிவிட்டி கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட எல்லாருக்கும் உங்கள் மேலே ரெஸ்பெக்டாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஆகி போயிருக்கீங்க. இந்த கேமில் பின்னாடி ஒருத்தரை பற்றி நீங்கள் தப்பாக பேசினது, இந்த பேக் பைட்டிங், இந்த முதுகில் குத்துறதுன்னு பொறணி பேசுறது, இது எதுவுமே நீங்கள் பண்ணது கிடையாது. அடுத்தவங்க புல் டவுன் பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது கிடையாது. உங்கள் கேமை நீங்கள் உண்மையாக விளையாடி இருக்கீங்க. பட் ஒரு சில இடங்களில் தவறுகள், மனுஷங்க தவறுகள் பண்ணுறது தான். அந்த மாதிரி உங்களோட தவறுகள் இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு காலத்தில் நான் இப்படி தாண்டா இருப்பேன், நீ ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்ட தீபக் போய் நேற்று வர்ஷினி வந்திருக்காங்க, வர்ஷினி கிட்ட கூட சாரி கேட்டு இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை, நான் அப்படி இந்த இன்டென்ஷனில் சொல்லலாமா அப்படின்னு சாரி கேட்ட தீபக் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பட் தீபக்கு எங்கே மைனஸாக முடிஞ்சிருக்கும், ஏன் தீபக்கு ஓட் வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்மளோட முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படினாலும் ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேரில் யாரோ தான் ரன்னர் இருக்குது. அண்ட் விஷாலுக்கு சேனல் சைட் சிம்பத்தி ஓட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போன வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்புனாங்க. வந்தவங்க எல்லாம் விஷாலையே செஞ்சானுங்க. ஒருத்த விடாமல் அத்தனை பேரும் விஷாலையே தப்பு சொல்லி சொல்லி அவன் அப்படியே அழுது ஒரு சீனை போட்டு அவனுக்கு ஓட் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவனை தப்பாக பேசின எத்தனையோ ரிவ்யூவர்ஸே ஒரு பாயிண்ட்டில் விஷால் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு, தர்ஷிகா தான் வாண்டடாக வந்து விஷால் கிட்ட பேசினாங்க, அவராக போய் கட்டி பிடிச்சாரா, இவங்களா தான் போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. விஷால் அப்பவும் தெளிவாக சொல்லிட்டான், அந்த பையன் என்ன பண்ணுவான், வர்றவனா அவளை பேசுறான் அப்படின்னு எல்லாருமே விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒரு ஓட்டிங் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளோட தீபக்கு ஓட் வராமல் போனதுக்கு காரணம் நம்ம தீபக் ஓட் பேங்க் ஒன்று ப்ராப்பராக அவருக்காக இல்லை. ஏன்னா தீபக் அடிக்கடி நாமினேஷனில் வரமாட்டார். ஸோ ஒரு ப்ராப்பரான ஓட் பேங்க் அவருக்கு கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் அவருக்கு நிறைய ஓட்ஸ் பார்த்தோம்னா முத்துக்குமரனோட சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக முத்துக்குமரன் நான் தீபக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்றனால நம்ம முத்துக்குமரன் எவிக்ஷனில் இல்லாத டைம்லலாம் தீபக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தீபக்கோட ஓட் பேங்க் கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் ஆனதே கிடையாது. எப்போதுமே எப்பயாவது வருவார் நாமினேஷனில் எஸ்கேப் ஆயிடுவார். அந்த வாரம் முத்துக்குமரன் நாமினேஷனில் இல்லாமல் இருக்கும்போது நாம முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் தீபக்கு ஓட் பண்ணுவோம். ஸோ அவரோட ஓட் பேங்க் ப்ராப்பராக இல்லை. இதனால தான் முத்துக்குமரன் வந்த நாட்கள்ல இருந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் வர்றது என்னோட ஓட் பேங்கை இன்க்ரீஸ் ஆகும், அது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ரொட்டீனான ஹேபிட் ஆகும். முத்துக்குமரன் வந்துட்டாப்பா அவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் தீபக்குக்கும் அடிக்கடி இந்த நாமினேஷனில் அவர் வந்து போய் ஓட் பேங்க் அப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் ஆயிருந்தா பரவாயில்ல. ஸோ அந்த இடத்துல தான் அவருக்கு ட்ரிப் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தீபக் ரொம்ப ஒரு டிசர்விங்கான பிளேயர், அவரெல்லாம் ரன்னராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப வருத்தமா இருக்கு தீபக்குக்காக. பட் நீங்க வருத்தப்படாதீங்க தீபக், உங்களுக்காக மக்கள் வெளியே இவ்வளோ பேர் அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க பையனை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு வந்தீங்க, அதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளவு இருக்கு. தீபக் யூர் ஆல்வேஸ் கிரேட். ஸோ டெஃபினட்டா சேது நான் ரொம்ப வருத்தப்படுவார் தீபக்கை நினைச்சேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாப்பா இன்னைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.